அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். டெக்னிக்கல் சென்னை ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அ வெரி ஹாப்பி தமிழ் நியூ இயர்ஸ் டே. புது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஆசைப்படுற எல்லாமே நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட நம்ம சேனலில் இன்னொரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இந்த புது வருஷம் அதுவுமா டெக் நியூஸில் 500th எபிசோட் நம்ம டச் பண்ணியிருக்கோம். ஸோ 500 எபிசோட் நம்பவே முடியல. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பிக் தேங்க்ஸ். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம இதை பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங். இந்த நோட்டோட இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 500 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல் அப்டேட்டே கூகுள் ஃபோன் ஆப் ரிலேட்டடானது தான். கூகுள் ஃபோன் ஆப்பில் கால் ரெக்கார்டிங் ஃபீச்சரில் வந்து ஒரு புது அப்டேட் கொண்டு வர போகிறாங்க. ஸோ கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து சேவ்டு கான்டாக்ட்ஸில் மட்டும்தான் வந்து கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். அன்னோன் நம்பர்ஸ் இல்லை உங்கள் கான்டாக்ட்ஸில் இல்லாத நம்பர்ஸ் வந்து கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. ஆனால் இனிமேல் இவங்க ரோல் அவுட் பண்ண போகிற அப்டேட்டில் வந்து நீங்கள் அன்னோன் நம்பர்ஸும் வந்து கால் ரெக்கார்டிங் பண்ணலாம். அகெயின் இதுலேயும் வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அன்னோன் நம்பர்ஸாக இருந்தாலும் நீங்கள் கால் ரெக்கார்டிங் எனேபிள் பண்ண அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அதர் சைடில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ இது வந்து இந்தியன் ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் கீழே தான் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் கால் ரெக்கார்டிங் வந்து அலவ். ஸோ இந்தியாவில் இது அவைலபிளாக இருக்குது. குளோபலாக நிறைய கண்ட்ரீஸில் வந்து கால் ரெக்கார்டிங் பெர்மிஷன் இல்லை. அங்கே இந்த அப்டேட் ரோல் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா கூகுள் ஃபோன் ஆப்பில் வந்து அன்னோன் நம்பர்ஸும் நீங்கள் கால் ரெக்கார்டிங் பண்ண முடியும். பட் கண்டிப்பாக அதர் சைடில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணுறீங்கன்னு. பொதுவாக ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி அதில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் அப்படின்னா நம்ம வாங்கின விலை விட கம்மியாக தான் அதை சேல் பண்ணுவோம். ஆனால் ஐஃபோனில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்தால் வாங்கின விலை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக விற்கலாம் அப்படின்னு ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. iPhone 11 Pro யூசர் ஒருத்தர் வந்து அவருடைய ஐஃபோன் வந்து மற்ற ஐஃபோன்ஸ்லேருந்து ஒரு யூனிக்கான டிசைனில் வந்திருக்கு. என்ன டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லோகோ, ஆப்பிள் லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஐஃபோனில் சென்டராக இருக்கும். பட் அவருடைய யூனிட்டில் வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கு. அதாவது சென்டர்லேருந்து கொஞ்சம் மிஸ் அலைன் ஆயிருக்கு. இது வந்து ஆப்பிள் எப்போவுமே ப்ரொடக்ஷன் பெஸ்ட்டாக தான் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு யூனிட்டில் வந்து இந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அந்த யூனிட் இவருக்கு வந்திருக்கு. அதை அவர் சேலில் போட்டிருக்காரு. ஆக்சுவல் ப்ரைஸ் iPhone 11 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70,000. ஆனால் சேலில் அவருக்கு கிடைச்ச பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhs. இது பொதுவாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்னாவே கிரேஸ் அதிகம் தான். ஆப்பிளுடைய லோகோ மிஸ்பிரிண்ட் ஆனதில் இவ்வளோ பெரிய ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. வாட்ஸ்அப்பில் பெரிய ஃப்ளா இருக்கிறதா செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளா எவ்வளோ பெருசுனா உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து யார் வேணாலும் டீஆக்டிவேட் பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து ஹேக்கர்ஸ் நிறைய பேருடைய அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட்டும் இப்போ பண்ணிகிட்ருக்காதா சொல்கிறாங்க. ஸோ எப்படி டீஆக்டிவேட் பண்ண முடியும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பை? யாரோ ஒருத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 2 ஃபேக்டர் SMS கோடை வந்து திரும்ப திரும்ப தப்பாக போடும்போது என்ன ஆகும்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து 12 மணி நேரம் கழித்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து டெம்பரரியாக வந்து அது க்ளோஸ் பண்ணிடும். ஸோ ஹேக்கர்ஸ் யாராவது இந்த மாதிரி பண்ணோன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்களே ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அகைன் நீங்கள் 12 hours கழிச்சு ஆக்சஸ் பண்ணும்போது வந்து சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெம்பரரியாக பேன் பண்ண மாதிரி ஆகிடும். நீங்கள் வந்து அகைன் வாட்ஸ்அப்பை காண்டாக்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஃபேக்டர் SMS கோட் வழியாக ஹேக்கர்ஸ் நிறைய பேருடைய அக்கௌண்ட்டை வந்து டீஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொசீஜரை வந்து வேறு மாதிரி இமெயில் வெரிஃபிகேஷன் இல்லைனா ட்ரஸ்டட் டிவைஸ் அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணால் இந்த பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோபலாக 5 பெரிய டெக் கம்பெனி அப்படின்னு சொல்லும்போது இந்த லிஸ்ட்டில் வரக்கூடியது வந்து ஆப்பிள், கூகுள், ஃபேஸ்புக், அமேசான், மைக்ரோசாஃப்ட். ஸோ இந்த 5 டெக் கம்பெனி மேலேயும் யூஎஸில் ஒரு புது பில் வந்து பாஸ் பண்ண போகிறாங்க. இந்த பில் ஒருவேளை சாங்ஷன் ஆகி பாஸ் ஆச்சுன்னா வந்து இந்த 5 டெக் கம்பெனியும் பேன் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க மேலே என்ன பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ட்ரஸ்ட் பில் தான் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏன் ஆன்டி ட்ரஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 டெக் கம்பெனியும் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்கனாமிக் கண்டிஷனும் அவங்களுக்கு ஃபேவராக பண்ணிக்கிறாங்க. அதாவது ஒரு மோனோபோலி பிஸ்னஸ் வந்து இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 5 கம்பெனியுமே மோனோபோலி பிஸ்னஸில் வந்து அவங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மட்டும் ப்ரமோட் பண்ணி மற்ற பிஸ்னஸ் எல்லாம் வந்து நடக்க விடாமல் பண்ணுறதுனால யூஎஸில் நிறைய பேர் வந்து இதால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அதனால் யூஎஸ் செனட்டர் வந்து இந்த மாதிரி ஒரு புது பில் பாஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ இனிமேல் இந்த 5 டெக் கம்பெனியும் புது பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னாலோ இல்லைனா வந்து ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னாலோ வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வர மாதிரி தெரியுது யூஎஸில்.
நேற்று தான் ஃப்ளிப்கார்ட்டுடைய ஸ்மார்ட் ஃபோன் ஆஃபர் பார்த்தோம். அதுக்குள்ளே அமேசானும் 15ஆம் தேதி வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் வந்து எப்போ மாதிரி எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லேயும் ஆஃபர்ஸ் இருக்குது. ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் எல்ஜி விங் ஆஃபர் இருக்குது. பட் 59,990க்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. மற்ற ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன சாம்சங் கேலக்ஸி A32 A72 இதில் ஆஃபர்ஸ் இருக்குது. ஒப்போவுடைய F சீரீஸில் ஒப்போ F19 Pro Plus இதில் 2000 rupees ஆஃபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட நீங்கள் ஒருவேளை இண்டஸ்இண்ட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அடிஷ்னல் ஆஃபர்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் அப்கிரேட் பண்ணணும்னா அமேசானில் ரெட்மி OnePlus சாம்சங்கில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபைனலாக இந்தியாவில் iQOO 7 சீரீஸுடைய லான்ச் டேட் ரிவீல் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் ஏப்ரல் 26 அன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ iQOO 7 சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 ஸ்மார்ட் ஃபோன், ஒன்று iQOO 7, இன்னொன்று iQOO 7 Legend. இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகுது. ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் iQOO 7 வந்து சைனாவில் லான்ச் ஆன iQOO Neo 5 இதை தான் ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் Snapdragon 870 லான்ச் பண்ணுறாங்க. அதே iQOO Legend அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது Snapdragon 888 லான்ச் பண்ணுறாங்க. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோனுமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு 30,000 to 45,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் வேறு என்ன எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இவங்க கொடுக்குறாங்கன்னு. விவோவுடைய பாப்புலரான வி சீரீஸில் Vivo V21 உடைய டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மலேசியன் லான்ச்சுக்கு, இந்தியா லான்ச் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் இந்தியாவிலையும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த மாதம் கடைசிக்குள்ளே லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ மலேசியன் லான்ச் டீசரில் இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிவீலாக இருக்குது. ஸோ இங்கே ரிவீலாக இருக்கிறத பார்க்கும்போது எக்ஸாக்டாக எப்படி Vivo V20 இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக். இங்கேயும் வந்து உங்களுக்கு கேமரா தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா ஸ்பெக்ஸும் ரிவீலாக இருக்குது. 44 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா, ரியர் சைடில் ட்ரிபிள் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாரோட இவங்க கொடுக்கலாம். இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சைடு ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் OIS சப்போர்ட்டோட இவங்க கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் Vivo V21 சீரீஸில் எல்லாமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதாவது லைட்டர் வேரியண்ட் வந்து MediaTek Dimensity 800Uல 5G சிப்செட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பார்க்கலாம் மற்ற 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஸ்னாப்ட்ராகனில் கொடுக்குறாங்களா டைமென்சிட்டியில் கொடுக்குறாங்களான்னு. சாம்சங் உடைய A சீரீஸில் இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் குளோபலாக லான்ச் ஆயிருக்கு. சாம்சங் கேலக்ஸி A82. இது குவாண்டம் இந்த பேரில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க கோட் நேமோடைய. ஸோ A82 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே லான்ச் ஆன A80க்கு சக்ஸஸராக அப்படின்னு கேட்டிங்கன்னா அவுட்லுக்லாம் உங்களுக்கு எந்த இன்னோவேட்டிவ் டிசைன் இல்லை. ஏன்னா A80 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டிங் கேமராஸோட கொடுத்துருந்தாங்க. இதோட அவுட்லுக் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு A52 மாதிரி இருக்குது. பட் ட்ரிபிள் கேமரா அலைன்மெண்ட்டோட இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டீசென்ட் அவுட்லுக்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆயிருக்கு. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் Snapdragon 855 Plus NFC சப்போர்ட்டோட 4500 mAh 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 40,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சவுத் கொரியாவில் லான்ச் ஆயிருக்கு. ரியல்மியும் போக்கோ மாதிரி ப்ரைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வந்து ஒரு புது சீரீஸ் கொண்டு வர மாதிரி தெரியுது. பொதுவாக ரியல்மி சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, கேமரா எல்லாமே வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த புது சீரீஸில் வந்து வெறும் சிப்செட் அதுக்கப்புறம் ப்ரைஸ் மற்றதெல்லாம் உங்களுக்கு IPS LCD பேனல் அந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி இந்த சீரீஸுடைய பேர் வந்து Realme Q சீரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வந்து Realme Q சீரீஸில் வெறும் பர்ஃபார்மன்ஸ் அதாவது சிப்செட் பவர்ஃபுல்லாக இருக்கும், ப்ரைஸ் அக்ரெசிவாக இருக்கும். மற்றபடி வந்து கேமராவாக இருக்கட்டும், டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ஸ்மார்ட் ஃபோனாக கொடுக்க போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் Q சீரீஸில் என்ன இவங்க கொண்டு வராங்கன்னு. அதோட Realme 8 சீரீஸில் இந்தியாவில் 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸும் வரப்போது. ஏற்கனவே 8 Pro பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ 8i இந்த பேர்லேயும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 8 சீரீஸில் 3 5G ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 8i அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5Gக்காக MediaTek Dimensity சிப்செட் கொடுக்க போகிறாங்க. ரியர் சைட் பேக் பேனலில் Dare to Live தான் இவங்க பிரிண்ட் பண்ணி தராங்க. ஃப்ரண்ட் பேனல் AMOLED பேனலில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 8i அப்படின்னாவே லைட்டர் வேரியன்ட், பட் அதுவும் AMOLED பேனலில் தான் இவங்க கொடுக்க போகிறதா தெரியுது. ஸோ பார்க்கலாம் என்ன ப்ரைஸிங்க்கு 8i இந்தியாவில் லான்ச் ஆகுதுன்னு. ரெட்மியுடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோனுக்கான லான்ச் டீசர் ரிவீல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதம் கடைசிக்குள்ளே இது லான்ச் ஆகுது. ஸோ இந்த டீசரில் வந்து ரிவீல் பண்ணது என்னென்னா இது MediaTek Dimensity 1200. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் வந்து MediaTek உடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. MediaTek உடைய ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் லான்ச் பண்ணாலும் இவங்க கேமரா அண்ட் டிஸ்பிளே இதுலேயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போகிறதா தெரியுது. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனி சென்சார்ஸோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. டிஸ்பிளே OLED பேனலில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வந்து பர்ஃபார்மன்ஸ் மட்டும்
மட்டும் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாமல் மற்ற ஃபீச்சர்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்க போது ரெட்மியுடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவிலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஜியோ புதுசாக ஃபிட் ஆப் ஆஃபர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபிட் ஆப் ஆஃபர் யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோ யூபிஐ வழியாக யாரெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறீங்களோ மினிமம் 50 rupees கொடுத்து ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா 2 செஷன் வந்து ஃபிட் ஆப்பில் வந்து உங்களுக்கு ஆஃபரில் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த 2 செஷனுமே வந்து ட்ரைனிங் செஷன் தான். உங்களுக்கு ட்ரையல் ட்ரைனிங் செஷன் வந்து ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஜியோ யூஸராக இருந்து ஃபிட் ஆப்லேயும் மெம்பராக இருந்தீங்கன்னா இந்த ஆஃபரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி M42 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி நிறைய டீசர் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரிலேட்டடான விஷயங்களும் ரிவீலாக இருக்குது. இது ஸ்னாப்ட்ராகன் 750Gயில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 750Gயில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ M சீரீஸில் 5G அப்படின்னு சொல்லும்போது சாம்சங் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர்ஸோட தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி M42 5G கூடிய விரைவில் இந்தியாவில். அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்டில் ரியல்மி ப்ரைஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி என்ன புது சீரிஸ் கொண்டு வர போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்ட்ராகன் 768. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அனிஷா. கங்க்ராச்சுலேஷன் அனிஷா. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.